கோவையில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் மே 28ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 5 நாட்கள் நடைபெறுகின்றது. கடந்த 57 ஆண்டுகளாக ஆண்களுக்கான கூடைப்பந்து போட்டி மற்றும் 21 வருடங்களாக பெண்களுக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகள் கோவையில் நடைபெற்று வருகின்றன. இப்போட்டிகளில் அகில இந்திய அளவில் முன்னணியில் உள்ள அணிகள் பெருமையுடன் கலந்து கொள்வார்கள். இந்த வருடம் இப்போட்டிகள் 2025 மே 28 முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 5 நாட்கள் கோவையில் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக துணைத் தலைவர்கள் பழனிசாமி, நவரத்னன், குமார் பாப்னா, செயலாளர் எஸ். பாலாஜி ஆகியோர் கூறியதாவது: கோவை மாவட்ட கூடைப்பந்து மைதானத்தில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் அகில இந்திய அளவிலான போட்டிகள் இந்த ஆண்டு மே 28ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு நடக்கிறது. ஆண்கள் பிரிவில் இந்திய அளவில் முன்னணியில் உள்ள 8 அணிகள் மற்றும் பெண்கள் பிரிவில் 8 அணிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. ஆண்கள் பிரிவில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசு ரூபாய் 1 லட்சம் மற்றும் நாச்சிமுத்து கவுண்டர் சுழல் கோப்பையும், 2ஆம் பரிசாக ரூபாய் 50,000 மற்றும் டாக்டர் என். மகாலிங்கம் கோப்பையும், 3ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு பரிசாக ரூபாய் 20,000, 4ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் 15,000, பெண்கள் பிரிவில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசு 75,000 மற்றும் CRI பம்ப் சுழல் கோப்பையும், 2ஆம் பரிசாக 50,000 மற்றும் சுழல் கோப்பையும், 3ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு பரிசாக 20,000, 4ஆம் இடம் பிடிக்கும் அணிக்கு ரூபாய் 15,000, சிறப்பாக விளையாடும் வீரருக்கு சிறந்த விளையாட்டு வீரர் என்ற விருதும் வழங்கப்படும். வரும் மே 28ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு துவங்கும் அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டிகளை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைக்க உள்ளார். மேலும் கௌரவ விருந்தினராக CRI பம்ப்ஸ் நிறுவனங்களின் நிர்வாக இயக்குநரும் கோவை மாவட்ட கூடைப்பந்து கழக தலைவருமான G. செல்வராஜ் முன்னிலை வகிக்கின்றார். ஜூன் 1ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெறும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு சிறப்பு விருந்தினர்களான சக்தி குழுமங்களின் தலைவர் மாணிக்கம் மற்றும் அகில இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவர் ஆதவா அர்ஜுனா ஆகியோர் தலைமையில் பரிசுகள் வழங்கப்படும். இவ்வாறு அவர்கள் கூறினார்கள். ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற 58வது நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பைக்கான அகில இந்திய போட்டியும், CRI பம்ப் நிறுவனங்களினுடைய CRI கோப்பைக்கான 22வது அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளும் வருகின்ற 28ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை நடைபெறும். தினமும் காலை நடைபெறுகின்ற இந்த போட்டிகள் முதலில் சுழல் முறையிலும் பின்பு நாக் அவுட் முறையிலும் நடைபெறும். 1ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற இறுதிப் போட்டிகளில் வெற்றி பெறுகின்ற அணிகளுக்கு நாச்சிமுத்து கவுண்டர் கோப்பையும் 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாகவும் வழங்கப்பட இருக்கிறது. அதே போலவே CRI பம்ப் நிறுவனங்களினுடைய CRI பம்ப்ஸ் டிராஃபி வெற்றி பெறுகின்ற பெண்கள் அணிக்கு 75,000 ரூபாய் பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது. அது இறுதி நாள் போட்டிகளுக்கு சக்தி நிறுவனங்களினுடைய தலைவர் திரு மாணிக்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்கள். அதோடு அகில இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தினுடைய தலைவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள். இந்த விழாவுக்கு CRI நிறுவனங்களினுடைய தலைவர் திரு G. செல்வராஜ் அவர்கள் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தவிர்க்க முடியாத காரணங்களினால் அவர் வெளியூர் சென்று விட்டதால் இறுதிப் போட்டிகளிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்.